எனக்கு இந்த ஹேர் ஃபாலும் டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இருக்குது. 3 இயர்ஸாகவே நான் நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டேன். தெர்மல் டாக்டர்ஸ் கிட்டே நான் போயிட்டேன். ஜஸ்ட் நான் சும்மா ஒரு ஒர்க் விஷயமா இங்கே வரும்போது நான் சும்மா போய் பார்க்கலான்னு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே நம்மளுக்கு வந்து எல்லா ரிசல்ட்டுமே ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆகிடும் போல இருக்குது. எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிது. இப்போ நீங்கள் யார் கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. சார் பர்சனலாகவே நான் சொல்கிறேன்னா எல்லா டாக்டர்ஸும் நான் பார்க்கும்போது யாருமே கரெக்ட் சொல்யூஷன்ஸ் எனக்கு சொல்லலை. இங்கே தான் சார் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கே எனக்கு சொன்னாங்களே, அவங்க யாருமே அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு ஆகும்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா நீட் அண்ட் கிளியராக ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு சார். ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் எல்லா டாக்டர்ஸ் பார்த்து யாருமே இந்த சொல்யூஷன் சொல்லவே இல்லை. ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒர்க் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. சரி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை ஃபுல்லாகவே எக்ஸாமின் பண்ணாங்க. உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ, நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் வந்து உங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து எப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெட்டரான ஹோப் கிடச்சிது.